மக்களே வணக்கம். செகண்ட் டே பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம தங்கியிருந்த இடத்துலயே ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ சாப்பாடுலாம் உண்மையிலேயே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய தருணம். ஏன்னா ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அ லைட்டா இருந்துச்சு. நல்லா நீட்டாவும் ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்க தங்கியிருந்த இடம் எல்லாமே வந்து பக்காவா சாப்பாடுலேருந்து எல்லாமே தங்குற இடம் வரைக்கும் எல்லாமே சூப்பரா ரெடி பண்ணி குடுத்துருந்தாங்க. ஸோ செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, மன்னவனூர் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அங்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதோட எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அ ஏன்னா ஃபுல்லாவே கவர் பண்ணலான்னு நெனச்சிருந்தோம். பட் ஆனா அ மழை ஆக்சுவலா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஃபுல்லா கவர் பண்ண முடியல. இருந்தாலும் முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் ஆயிருச்சு. ஸோ அத எடுக்கணுன்ட்டு எடுத்திருந்தோம். அண்ட் ஒரு வழியா நாங்க மன்னவனூர் வந்து ரீச் ஆயிட்டோம். உங்களுக்கு தெரியும் அந்த மழைத்துளி எப்படி பேஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லி. அ அங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இடம் நாங்க போன இடம் பார்த்தீங்கன்னா, அ ஆட்டு பண்ணை இருக்கும். அதுதான் அங்க ஃபேமஸு. அ இதுல பார்த்தீங்கன்னா, முயல் பண்ணையும் வச்சிருக்காங்க. ஸோ அதையுமே வீடியோ எடுத்துருந்தோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான முயலும் வச்சிருக்காங்க. 1, 2 ப்ரீட்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 20 ப்ரீடுக்கு மேல இருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்னுமே ஒரு டிஃபரெண்ட் டைப்பா இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. அதோட லைஃப் ஸ்பேன் போட்டிருந்தாங்க. என்னென்ன சாப்பிடும், என்னென்ன சாப்பிடாது. இது வந்து ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலா. நாங்க ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்து வந்தோம். இது ஆக்சுவலா இப்ப வெளிய முயல் பண்ணைக்குள்ள நின்னுட்டு இருந்தோம். ஏன்னா வெளிய போக முடியல. அந்த அளவுக்கு மழை. ஏன்னா இப்போ இதுல சினி ஷூட்டிங் ஸ்பாட் இருந்துச்சு. அதெல்லாம் கவர் பண்ண முடியல. ஸோ பயங்கர மழை. ஆ ஸோ அதனால தான் அந்த இடத்துல நெறைய பிளேஸஸ் இருக்கு. மன்னவனூர்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பிளேஸஸ் இருக்கு. பட் ஆனா அதெல்லாம் என்னால கவர் பண்ண முடியல. ஏகப்பட்ட பயங்கர ரெயின். ஸோ அதனால அதெல்லாம் பண்ண முடியல. அங்க முடிச்சுட்டு நாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கிளிங் போலாம் அப்படின்ட்டு நேரா லேக்கே வந்துட்டோம். ஸோ அங்க வந்துட்டு ஃபேமிலியா எல்லாரும் ஆளுக்கு ஒரு சைக்கிள் எடுத்துட்டு, ஃபேமிலி சைக்கிள் அ எடுத்துட்டு, ஆளுக்கு ஒரு சைக்கிள் எடுத்து ஸோ அந்த ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் சரவுண்டிங் ரவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல கிளம்ப ஆரம்பிச்சோம்.
உண்மையிலேயே செம்ம ஜாலியா இருந்துச்சு. நான் போயிருக்கேன். நான் நான் ஃபேமிலி ட்ரிப் போறப்பலாம் வந்து இந்த கொடைக்கானல் போறப்பலாம் லைக் இந்த கண்டிப்பா சைக்கிளிங் பண்ணுவோம். ஏன்னா சைக்கிள்லாம் ஓட்டி நம்ம கண்டிப்பா இப்பலாம் ஓட்டுறதே கிடையாது சைக்கிள்லாம். ஸோ அப்படியாவது ஒரு தடவ ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு தான். பொடுசுகள்லாம் பயங்கரமா டயர்ட் ஆகி அப்படியே ஓடி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களையும் கவர் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு வழியா சைக்கிள் ஓட்டி ஓட்டி டயர்ட் ஆயிருச்சு. ஸோ சைக்கிளிங் முடிச்சுட்டு நாங்க அடுத்து பிளான் பண்ண ஏரியா பார்த்தீங்கன்னா, மூவாயிரம் பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ அங்க தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்க போயிட்டு உண்மையிலேயே அங்கேயும் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. பட் ஆனா மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு. ஸோ அதனால அங்கேயும் நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஃபுல்லாமே மிஸ்ட் கவர் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால அ பயங்கரமா என்ஜாய் பண்ண முடியல. வேற ஒண்ணும் இல்ல. அடுத்ததா எக்ஸ்க்ளூசிவா நாங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து போனது இந்த குணா கேவு. ஸோ பொடுசுகள்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா குணா கேவ் பார்த்தோனே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா மழை பெஞ்சுட்டு இருந்தனால, அவங்கலாம் வேன்ல இருக்க சொன்னோம். பட் ஆனா எல்லாரும் இல்ல நாங்களும் வரோம் அப்படின்ட்டாங்க. ஸோ சின்ன பசங்களையும் கூட்டிட்டு அந்த மலையிலயும் போயிட்டோம். ஒரு வழியா குணா கேவ பார்த்தே ஆகணும். ஸோ நான் நெறைய ட்ரிப் போயிருக்கேன். ஆ குழந்தைங்களுக்குலாம் இதுவரை காட்டினது இல்லையா? ஸோ அவங்களுக்காக ஒரு மலையில போய் கண்டிப்பா காட்டியே ஆகணும் பிளேசஸ்லாம் அப்படின்றனால கூட்டிட்டு போனேன். உள்ள ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டராவது நடக்கணும். ஸோ அங்கே தான் அது ரீச் ஆகி பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறம் இது பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் போனப்பே அவ்வளோ கூட்டம், பயங்கர கூட்டம். லைக் பார்க் பண்ணுறது கூட இடம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு கூட்டம். எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு சுபாஷு சுபாஷுன்னு கத்திட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம குட்டீஸும் பார்த்தீங்கன்னா சுபாஷு சுபாஷுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு ஏன் கத்துறான்னு கூட தெரில. அவங்களுக்கு ஆனால் அது ஒரு என்ஜாய்மெண்ட் ஆயிடுச்சு.
ஸோ இந்த வீடியோவில் நான் எதுவுமே வந்து காஷன் பண்ணலை. ஏன்னா இதை ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்க்ளூசிவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ரொம்ப பொறுமையாக எடுத்தோம். எல்லா வீடியோவுமே இந்த ஃபுல் ஷாட்டுமே வந்து ரொம்ப பொறுமையாக தான் எடுத்தேன். ஒரு பக்கம் மழையும் பேஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரூட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபேமஸ் ஸ்பாட் சொல்லுவாங்க. ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்ஸில் எடுப்பாங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இது ஃபேமஸான ஃபோட்டோஸ் ஸ்பாட் ஆக்சுவலாக. இதுக்கு மேலே ஏறி ஒரு டெட் எண்ட் இருக்குது. ஸோ அதை தாண்டி தான் போகக்கூடாது. ஸோ அந்த கடைசியாக ஒரு கம்பி போட்டுருக்காங்க இல்லையா? ஸோ அதை தாண்டி நம்ம போக முடியாது. போகலாம், பட் ஆனால் போகக்கூடாது. அதுதான். மஞ்சுமல் பாய்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கேட்டை தான் தாண்டி போயிருப்பாங்க. ஸோ இது கீழேயுமே வந்து பிளேசஸ்லாம் இருக்குன்னு நான் காட்டியிருக்கேன். ஸோ இது வழியே தான் போயிருப்பாங்க அந்த படத்தில். அப்பா பிரமாண்டமாக இருக்கா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஃபீட் சொல்கிறாங்க. அது ஒரு தடவை விழுந்துட்டோன்னா அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஃபைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது வழியாக ஏறி அங்கே இறங்கிடலாம். ஸோ இங்கேயுமே சின்ன சின்ன புள்ளிகள்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 த்ரில் கம்பி போட்டிருக்காங்க. ஸோ அதையுமே ரொம்ப பக்கத்தில் போய் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ பாருங்கள், இங்கே ஒரு புள்ளி இருந்துச்சு. ஸோ இதையுமே வந்து கம்பி போட்டு தான் வந்து கேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ விழுந்துடக்கூடாது அப்படின்றதுனால இதுவுமே கிட்டத்தட்ட நிறைய அடிதான் சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த கேஜஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்சிங் டவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயும் இருந்து நம்ம வியூ எடுத்தேன். ஸோ அங்கேருந்தும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதோட அவ்வளோதான். இதுக்கப்புறம் டெட் எண்ட் கொண்டோ இந்த ஏரியாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஜஸ்ட் இந்த மரமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தொங்கிட்டு தான் இருக்கு. நேரோட சப்போர்ட். ஸோ வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. ஏன்னா அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ ஏன்னா ட்ரிப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ குணா கேவ் முடிச்சுட்டு நேராக ரிட்டன் தான் பிளான் பண்ணோம். ஸோ அதான் ஃபைனலாக வச்சுருந்தோம். அதே மாதிரி இப்போ அதை ஆல்மோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஒரு மழைன்றனால ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. மற்றபடி ட்ரிப் ஓகே. ஸோ இந்த டவர்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ அந்த ஸ்பேஸ் தான் மஞ்சுமல் பாய்ஸோட எக்ஸாக்ட் ஸ்பேஸ். ஸோ அது வழியாகவும் கீழே இறங்கி உள்ளே போகலாம். இன்னும் ஸ்பேசஸ் இருக்குது, அதை ஃபுல்லாக எடுக்க முடியாது, கவர் பண்ண முடியல. ஸோ அதுதான். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக
ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அவ்வளோதான், கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இதே மாதிரி அடுத்து வேறு பிளேசஸில் நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். Until then, bye from Hindusalam. ஒரு வழியாக கொடைக்கானல் விட்டு இறங்கி கீழே வந்தாச்சு. ஸோ ஃபைனல் வீடியோ. இது ஆல்மோஸ்ட் நாங்கள் நியர்பை ஹோம் வந்துட்டோம். ஸோ பாய் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.